அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் 2024 பத்தி பார்க்க போறோம். முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதியா குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் யோகம் பெறும் மீனம் அப்படிங்கிற நிலைகளில் இந்த மே மாத ராசி பலன்கள் இவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. முதல்ல இவங்களுக்கு ஆனால் மே மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ராசியிலேயே புதன் இருக்கிறாரு. மே 10 அவர் அங்கே இருப்பார். மே 10க்கு பிறகு மேச ராசிக்குள்ளே போயிடுவார். அதே போல் ராகு பகவானும் அங்கேயே இருக்கிறாரு. செவ்வாயும் அங்கேயே இருக்கிறார். செவ்வாய் பகவான் அதாவது தனாதிபதியும் அங்கேயே இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் உச்சமடைஞ்சு மே 14 வரல அங்கே இருக்கிறார். மே 14க்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. சுக்கிரனும் மே 19 வரலும் 2ஆம் இடத்துல இருக்கிறார். மே 19க்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே போல் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கிறாரு. அதே போல் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 7.5 சனியாக சனி பகவான் இங்கே அமர்ந்திருக்கிறாரு. விரய சனியாக உட்கார்ந்துருக்கிறனால சிறு சிறு சங்கடங்களை மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய நிலைகளை தரக்கூடிய இடமா இருந்தாலும் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக தாங்க கொடுக்கும். பெரிய கெடுதலை கொடுக்காது அப்படிங்கிற நிலைகளில் அமர்ந்திருக்கு. மீன ராசிக்கு தொழில் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது 10க்கு அதிபதியான குரு பகவானும் ராசிநாதனும் ஒன்றாவே தான் வருவாங்க. இப்போ இவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 12க்குள்ளே சனி பகவான் வரும்பொழுது 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல அமர்ந்திருந்த குரு பகவானை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நிறைய விரய செலவுகளை இவங்க பண்ணினாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த விரய செலவுகளையும் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க அதிகமான சுப விரயங்களை தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது குடும்பத்திற்கு தேவையான சுப நிகழ்ச்சிகளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் 2ல் இருந்தார். 12ஆம் இடத்துல இருக்கிற 7.5 சனியாக வந்த சனி பகவான் விரயத்தை கொடுத்தாருன்னா குடும்ப நிகழ்ச்சிக்கான விரயங்களை கண்டிப்பாக இவங்க பண்ணியிருப்பாங்க. வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது போன்ற விஷயங்களில் நிறைய விரயங்கள் நடந்திருக்கும். சுப விரயங்கள் தான் அதிகமாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற நிலைகளில் தான் அவங்க இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பாதிபதியும் 9க்கு அதிபதியுமான செவ்வாய் பகவானும் ராசிலேயே அமர்ந்திருக்கிறதுனால ஓரளவுக்கு தொழிலில் இவங்களுக்கு சிறப்பான ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். 3ஆம் இடத்துல குரு பகவான் போய் மறைவு ஸ்தானம் அப்படின்னு இருந்தாலும் கூட பெரிய அளவில் லாபத்தை கொடுக்க நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் போயிட்டுருக்கோம். அதாவது பெரிய லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை அப்படிங்கிறது தான். தொழிலை ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைமையை கண்டிப்பாக கொடுத்துருவார். லாபத்தை பெரிய அளவில் கொடுக்கலனாலும் தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலைகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். இருந்தாலும் கூட கொஞ்சம் தொழில் நிலைகளில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது கூட்டு தொழில்களில் பெரிய வருமானத்தை கொடுத்துட மாட்டார். கூட்டு தொழில்களில் கூட்டாளிகள் கூட கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கூட்டு தொழிலை விட்டு ஒதுங்கக்கூடிய நிலைகளையும் தந்துடுவார். ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே கேது பகவான் சுபத்துவப்படுத்தி இருந்தாலும் கூட கொஞ்சம் குடும்ப நிலைகள் அதாவது தொழில் சார்ந்த நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது, கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்ல விஷயங்கள் தான். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் குடும்பத்திற்கான வளர்ச்சிகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த தொழில் பிரச்சனைகள் நீங்கி தந்தை வழியில் இருந்த தொழில்களும் நல்ல வழியிலே இயங்கும். அதாவது அப்பா செஞ்சுட்டு இருந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்லாவே இருக்கும். இந்த மாதத்திலிருந்தே நல்லா இருக்குன்னா கூட குரு பயிற்சிக்கு பிறகு மிகச் சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. ஒரு பக்கம் சனி பகவான் விரயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 11 பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு லாபத்தை தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபத்தை கொடுத்துருவார். இருந்தாலும் தொழிலில் கவனத்தோடு இருந்தீங்கன்னா அது லாபமாக மாறும். இல்லாட்டி அது விரயத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். அதாவது தொழிலில் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி தொழிலில் பெருசுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அதிகமான பணம் முதலீட்டு அதில் கண்டிப்பாக போடாதீங்க. அது லாபத்துக்கு பதிலாக விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திடும். கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தொழிலில் வெற்றி அடையக்கூடிய வருடமாகவும் மாதமாகவும் இது உங்களுக்கு அமையுங்க. குடும்ப நிலைகள் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா குடும்பாதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடமான பாக்கியத்துக்கு அதிபதியாக அவரே வருவார். அவர் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். ராசியில் அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயமா அப்படின்னா நல்ல விஷயந்தான். பெரிய கெடுதலான விஷயங்கள்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் இருந்தாலும் கூட 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் வாய் வார்த்தைகள்
அதிகமாக போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு சண்டைகள் தான் மன கஷ்டத்தை கொடுத்து அது பெருசாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒரு பிரிவை கொடுக்கக்கூடிய காலமாக கூட அமைஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக குடும்ப விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். சனி பயிற்சி முடிகிறவர்களுமே உங்களுக்கு சிறப்பு எது அப்படின்னா, குடும்ப நிலைகளில் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை பெருசு பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே குடும்ப நிலைகள் நல்லா தான் இருக்கும். தனவரவு எப்படி இருக்கும் குடும்பத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்து அதிபதி ராசியிலே இருக்கிறனால தனவரவு சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட சனி பகவான் விரயஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால பெரிய சிறப்பு இல்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது. கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கிற வருமானத்தை சுப வழிகளில், குடும்பத்திற்கான சுப வழிகளில் செலவு பண்ணுங்கள். சுப விரயமாக மாற்றி அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு நன்மை பெறக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. அது மட்டும்தான் இந்த வருடம் முழுக்கவே மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த மே மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்து அதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு. 7ல் கேது பகவான் இருக்கிறாரு. பொதுவாகவே மீன ராசிக்கு 7 பாதகஸ்தானமாகவும் வரும். அதாவது புதன் பகவான் இவருக்கு பாதகஸ்தானமாகவே வருவார். இவர் மே 10ஆம் தேதி வரலும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறனால பெரிய அளவில் குடும்பத்துக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இல்லத்தரசிகளுக்கு கெடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மே 10க்கு பிறகு மேச ராசிக்குள்ளே போவார். மேச ராசிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு குடும்ப நிலைகளில் தன்னுடைய கணவர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலை கொள்கிற விஷயமாக தான் இருக்கும். இப்பயும் கூட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால கணவர் சொல்லக்கூடிய விஷயங்களால் கொஞ்சம் மனக்காயங்கள் அடையக்கூடிய மாதமாகத்தான் இது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேது பகவான் அங்கே 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதும், 7ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதும் அவ்வளோ சிறப்பு இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக செயல்படுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பெருசுபடுத்தாதீங்க. இந்த நிலவரம் இப்படியே தொடருமானா கண்டிப்பாக தொடராது. அதாவது புதன் பகவான் நல்ல இடங்களுக்கு சஞ்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நிலைகள் நல்லா தாங்க இருக்கும், கவலை கொள்ள வேணாம். ஏன்னா செவ்வாய் பகவானும் இந்த மாதம் முழுக்கவே அங்கே அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். தன்னுடைய கணவர் சார்ந்த விஷயங்களில் கணவரும் உங்கள் மேலே கோபம் தான் படுவார். அப்போ நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் நிலைகள் சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு நிலைகள் நல்லாயிருக்கும். மற்றபடி பெரிய கெடுதல் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது தான் கணவன் மனைவிக்குள்ள இல்லத்தரசிகளுக்கு சிறப்பை தருங்க. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6க்கு அதிபதியான சூரிய பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்திற்கு உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரைய செலவுகள் பண்ணக்கூடிய மாதமாகத்தாங்க இருக்கும். அதனால் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாகட்டும், உங்களது உடல்நிலைகளாகட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. வருகின்ற குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 7.5 சனி வந்ததுலேருந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு ஓரளவிற்கு மூச்சு விடக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய இடமாக தான் கரெக்டாக குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடம் என்கின்ற மறைவு ஸ்தானத்தில் அவர் அமர்ந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் மிக சிறப்பு வாய்ந்த இடங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற நிலைகளில் இருக்குது. 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்ப நிலைகளிலிருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவியிலிருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இடமாக தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதே போல் கூட்டு தொழிலிருந்து வந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய வருடமாக இது கண்டிப்பாக அமைஞ்சிருங்க. அதே போல் மனைவி வழியில் கணவர் வழியில் செய்து வந்த தொழில்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் கொஞ்சம் நீங்கி இவர்களுடைய மனக்கசப்புகளும் நீங்கி ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் அமையுங்க இந்த ஒரு வருட காலம். ஏன்னா ராசிநாதன் பார்க்கக்கூடிய இடங்களும் அவர் அமர்ந்திருக்கிற இடமும் நல்ல இடம் தான், குறை சொல்லக்கூடிய இடம் இல்லை. அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தை வழியிலிருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி தந்தையும் வரும் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் அமையும். நல்ல ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மூச்சு கூட விட முடியல அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தவங்க தான் மீன ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு கவலைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அதை தீர்த்து ஒரு நல்ல பாக்கியத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது இவருக்கு எந்த அளவுக்கு விரை செலவுகள் ஆகுதோ அதை ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய வழிகளில் கண்டிப்பாக இவருக்கு ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதனால் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மூச்சு கூட விட முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு
நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுக்குது. 7.5 சனியிலிருந்து ஓரளவுக்கு தாக்கம் குறையக்கூடிய நிலைகளை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஏன்னா ஒரு ராசிநாதன்றதுனால பெரிய கெடுதலையும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு வருடமும் சிறப்பாக தாங்க தரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் மீன ராசிக்கான விரிவான குரு பயிற்சி பலன்கள் நமது சேனலில் பதிவிட்டிருக்கிறோம். பார்க்க விருப்பப்படுறவங்க பார்த்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.